ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். ராமேஸ்வரத்தில் 2-3 நாளாக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுவும் 10 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் நேற்று பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்த வீடுகளுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட கட்சி சார்பாக செய்ய சொல்றாங்களா அப்படின்னு கேட்டது அப்படிலாம் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரல. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது கஷ்டப்படுறாங்கன்னு. சோ நாங்களே உதவி பண்றோம் அவ்வளவுதான். அண்ட் இதுக்கப்புறம் தான் இதை பத்தி கட்சியில அப்டேட்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா ராமேஸ்வரத்துல மழை பெய்யறதோட தீவிரம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கட்சி தலைமையை போயிட்டு ரீச் பண்ணிட்டு அவங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். சோ உதவி தேவைப்படுதுன்னா நம்மளால முடியும்னா செய்ய வேண்டியதுதான். ஏன்னா மக்களுக்காக தான் கட்சிக்காக மக்கள் இல்ல. அந்த ஒரு புரிதலோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் உதவி பண்ணிருக்காங்க. அந்த தளபதியுமே இந்த மாதிரி களத்துல இறங்கி ஓனா உதவி பண்றவங்களுக்கு கட்சியில பொறுப்புகளை கொடுக்கணும். இந்த மாதிரி உதவி பண்ற எல்லாருமே ஒரு நாள் பர்சனலா கூப்பிட்டு அப்பப்ப கௌரவப்படுத்தினா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே நண்பா, தளபதி 69 படத்தோட ஷூட் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா தளபதி பாலிடிக்ஸ்ல போக்கஸ் பண்ணுவாரு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.